அனைவருக்கும் வணக்கம். நேற்று சென்னையில் பகுஜன் சமாஜ் கட்சியோட மாநில தலைவர் ஆம்ஸ்டாங் அவர்களை 6 பேர் சேர்ந்து வெட்டி கொலை பண்ணியிருக்காங்க. அதாவது அவர் பார்த்தீங்கன்னா பெரம்பலூரில் ஒரு புது வீடு கட்டிட்டு இருக்காரு. அந்த வீட்டை பார்க்கலான்னு சொல்லி போறாரு. அவர் இந்த நேரத்தில் இங்கே வருவார், இந்த வீட்டை பார்க்க வருவார் அப்படின்னு சொல்லி அவர் ஏன்னா கூட போகும்போது பெரிய ஆளுக்கெல்லாம் கூட்டிகிட்டு போகாம ஆம்ஸ்டாங் அவர்கள் ஒரு 4-5 பேர் மட்டும் தான் போயிருக்காங்க. அதனால என்ன பண்ணியிருக்காங்க, அந்த இடத்துல இந்த ஸ்விக்கி சொமேட்டோவில் ஆர்டர் பண்ணால் கொண்டு டெலிவரி பண்ணுவாங்க இல்லையா, அதே மாதிரி ட்ரெஸ்ஸை போட்டு ஃபஸ்ட்டு ஒரு 3 பேர் போயிருக்காங்க. அதுக்கப்புறம் அந்த பக்கம் பதுங்கி ஒரு 3 பேர் மொத்தம் 6 பேர் சேர்ந்த ஒரு கும்பல் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல வச்சு அவரை படுகொலை பண்ணியிருக்காங்க. அந்த செய்தி தான் இப்போ பரபரப்பாக போயிட்டுருக்குது. அதாவது ஸ்டாலினுடைய ஆட்சி இருக்கு இல்லையா, அது எந்த அளவுக்கு ஒரு கேடுகட்டு கிடக்குது. தமிழ்நாடு அரசு ஆட்சி நடத்தவே தெரியலை அப்படின்னு தான் சொல்லணும். காவல்துறை என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி தரல, இங்கே உளவுத்துறை இருக்குது என்ன பண்ணுறாங்கன்னு சொல்லி தரல. ஒரு தலைவர், அது ஒரு தேசிய கட்சி, மாயாவதி கட்சி, பகுஜன் சமாஜ் அப்படிங்கிற கட்சி, அந்த கட்சியோட தலைவர் அசால்ட்டாக ஒரு கும்பல் வெட்டி போட்டு போகிறாங்க. அதை ஒரு தடுக்கிறதுக்கு எந்த விதமான எதுவுமே கிடையாது. அப்போ என்ன அப்படின்னா, அந்த திமுக வாயில் ஸ்டாலின் சொல்லுவார், நான் ஆட்சிக்கு வந்துட்டா சட்ட ஒழுங்கு அப்படியே என் கட்டுக்கோப்பில் இருக்கும், இரும்பு கரங்க கொண்டு குற்றம் செய்கிறவங்களை நான் அடக்குவேன் ஒடுக்குவேன்னு சொல்லி வாயில் தான் பேசுவார். ஆனால் ஒன்றும் நடந்த மாதிரி இப்போ தான் தீபக் பாண்டியன் அவர்களை பட்ட பாலில் 6 பேர் சேர்ந்து இதே மாதிரி தான் அவரே ஒரு கும்பல் கொலை பண்ணுச்சு. அதுக்கு பக்கத்துலேயே நெல்லையில் காங்கிரஸ் கட்சி மாவட்ட செயலாளர், அதாவது அந்த நெல்லை காங்கிரஸ் கட்சி மாவட்ட தலைவர் ஜெயக்குமார் அவர்கள் அவர் வீட்டு பின்னாடியே அவர் எரித்து அவரை கடந்தார். அது எப்படி அவர் யார் அசாசினேஷன் பண்ணா அப்படிங்கிற எதுவுமே தெரியல. அதை தொடர்ந்து அதிமுக சேலத்தில் அதிமுக நிர்வாகியை திமுக நிர்வாகி இதே மாதிரி படுகொலை செய்கிறாரு. தொடர்ந்து இதே மாதிரி சம்பவம் நடந்துக்கிட்டே இருக்குது. இந்த ஒரு வருஷம் தான் எடுத்துக்கக்கூடாது, இந்த 3 மாதத்துக்குள்ளே பாருங்கள், தீபக் பாண்டியன், ஜெயக்குமார், அதிமுக நிர்வாகி அப்படின்னு சொல்லி ஆரம்பிச்சிருச்சு. இன்னொரு பக்கம் இந்த கள்ளக்குறிச்சி இஷ்யூ, அது 69 பேர் இறந்துருக்காங்க. அதுக்கு என்ன காரணம், அந்த மக்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அங்கே கள்ளச்சாராய் விற்கிறவங்கள காவல்துறை தடுக்கலை, அதான் குற்றச்சாட்டு. அப்போ என்ன அப்படின்னா, இந்த மாதிரி விஷயத்தை காவல்துறை தடுக்கணும். அது கட்டுப்பாட்டில் வச்சுருக்க முதலமைச்சர் அதில் ஸ்ட்ரிக்டாக செயல்படணும். ஆனால் எதுவுமே அவங்க செயல்பட மாட்டேங்கிறாங்க. ஸ்டாலினோட ஆட்சி சந்தி சிரிக்குது அப்படின்னு சொல்லி தான் இந்த பாதிக்கப்பட்டாங்களே பகுஜன் சமாஜ் கட்சி தலைவர் இறந்துருக்காரு. அவங்க தொண்டர்களாக அதான் சொல்கிறாங்க, ஸ்டாலினுக்கு ஆட்சி நடத்தல, ஸ்டாலின் பதவி விலகணும், ஸ்டாலின் நிர்வாக திறமையற்ற ஒரு பொம்மை முதலமைச்சராக இருக்கிறாரு அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா ஒரு தேசிய கட்சியோட ஒரு தலைவர், அதில் இவர் பார்த்தீங்கன்னா இவர் ஏதாவது ஒரு கெட்டது செஞ்சுருக்காரு அப்படின்னா கிடையாது. அண்ணன் சீமான் என்ன அரசியல் தமிழ் தேசியத்திலேருந்து பேசுகிறாரோ அதே மாதிரி அவர் பகுஜன் சமாஜ் கட்சியிலேருந்து பேசுகிறார். இப்போ எப்படி நம்ம சொல்கிறோம், அப்படியே நம்ம சொல்கிறோம் இல்லையா, இந்த மாதிரி இந்த பக்கம் வட மாவட்டத்தில் எடுத்துங்க, திருச்சியிலேருந்து ஆரம்பித்து சென்னை, அதுக்கப்புறம் காஞ்சிபுரம், இந்த மாதிரி ஏரியாவிலலாம் பார்த்தீங்கன்னா வன்னியர், அதுக்கப்புறம் பறையர், இவங்க தான் அடர்த்தியாக இருக்காங்க. இவங்கள்ட்ட சேர்ந்தாங்க அப்படின்னா தமிழ்நாட்டே ஆட்சி செய்யலாம். ஆனால் அவங்கள திமுக அரசு எந்த அளவுக்கு அவங்கள பிரித்து வச்சு சாதி ரீதியாக சண்டை போட வச்சு ஒரு அரசியல் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி பேசுவார்ல அண்ணன் சீமான், அதே மாதிரி தான் அரசியல் பேசக்கூடிய நபர், நல்ல நபர், அந்த மக்களை ஊக்கப்படுத்துகிறாரு. அதாவது ஒரு குடும்பத்தை காப்பாற்றணும்னா என்ன பண்ணணும், நம்ம படிக்கணும், வேலைக்கு போகணும், அதுக்கப்புறம் சம்பாதிக்கணும், அந்த பணத்தை வச்சு நம்ம எப்படி குடும்பத்தை காப்பாற்றணும்னு நினைக்கிறோமோ அதே மாதிரி அரசியலில் நம்ம உள்ளே வரணும். அரசியலில் நம்ம பங்கெடுத்து அதிலிருந்து அதிகாரத்தை பெற்று நம்மளுக்கு உண்டான நம்ம அந்த இதை பெறணும், நம்ம நாட்டை காப்பாற்றணும், நம்ம உரிமையை மீட்கணும் அப்படின்னு சொல்லி அங்கே பாருங்கள். தொடர்ந்து என்னன்னு சொல்லி தரலங்க, இவங்களையே டார்கெட் பண்ணி ஆதி தமிழர்கள் இருக்காங்களே அவங்களே டார்கெட் பண்ணி பல சம்பவங்கள் நடந்துக்கிட்டே இருக்குது. எதனால இவங்க தடுக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்லி தரல. இந்த மாதிரி ஒரு தலைவர் இந்த மாதிரி நடக்க போகுதுன்னு சொல்லி உளவுத்துறை தெரியலையா, காவல்துறை தெரியலையா, அப்படி தெரிஞ்சு அவங்க விட்டுட்டாங்களா, இல்லை அந்த கள்ளக்குறிச்சியில் அந்த மக்கள் சொல்கிறாங்களா, அங்கே கள்ளச்சாரை விற்பாங்க, அது போலீஸ்க்குலாம் தெரியும், நாங்கள் கம்ப்ளைண்ட் கொடுத்தா எங்களை தான் அரெஸ்ட் பண்ணுவாங்க சொல்கிறாங்களா, அந்த மாதிரி இது நடந்திருக்கா அப்படிங்கிறது தெரில. இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது அண்ணன் சீமான் சொன்ன மாதிரி தான், ஒரு கட்சியோட தலைவருக்கே பாதுகாப்பு இல்லை அப்படின்னா பொதுமக்களுக்கு எந்த அளவுக்கு இங்கே இருக்க காவல்துறை, இங்கே இருக்கக்கூடிய ஸ்டாலின் அவர்கள் பாதுகாப்பு கொடுப்பாரு அப்படிங்கிற அந்த ஒரு கேள்வி இருக்கு இல்லையா, அது மிக முக்கியமான கேள்வி. இந்த இடத்துல ஸ்டாலின் அவர்கள் வாயில் வடை சுட்டோம், வாயில் வடை சுட்டுக்கிட்டே இருப்பார். அப்படிலாம் சுடாமல் குற்றவாளிகளை சீக்கிரம் கண்டுபிடிச்சி, ஆக்சுவலாக கண்டுபிடிச்சேன்னு சொல்கிறாங்க. ஆனால் அவங்க சரியான குற்றவாளியா இல்லை அவங்க வேறு யாருமா அப்படிங்கிறதெல்லாம் பார்த்து இன்னும் அவங்களுக்கு நல்ல தண்டனை கொடுக்கணும். அடுத்து ஒருத்தன் இந்த மாதிரி ஒரு வேலையை செய்யணும்னு சொல்லி அவன் நினைக்கக்கூடாது. அந்த அளவுக்கு அவனுக்கு ஒரு கொடூரமான ஒரு தண்டனையை கொடுக்கணும். ஏன்னா இவர் சட்டம் படிச்சிருக்காரு, வழக்கறிஞர், அதனால் அவர் நிறையா பேர்த்த படிக்க வைக்கிறாரு, சட்டம் படிக்க வைக்கிறாரு, கல்விக்கு உதவுறாரு, அவர் அம்பேத்கரிஸ்டாக இருக்கிறாரு, அவர் இந்திய அரசியல் பேசுகிறாரு. அவர் அப்படிப்பட்ட ஒரு நபரை ஏன் இவங்க இது பண்ணுறாங்க. அதுவும் மட்டும் இல்லாமல் டைரக்டர் பா ரஞ்சித் அவர்கள் இவர் இறந்ததுக்கப்புறம் நேற்று போய் பார்த்து அழுகிறாரு. அப்படின்னா எல்லாமே மக்களுக்காக போராடக்கூடியவங்க தான். ஆட்சி அதிகாரத்தில் இருக்கவங்கள என்ன எடுத்து பேசுவாங்க. அப்போ ஆட்சி அதிகாரத்தில் எடுத்து பேசுனா
என்ன அப்படிங்கிறதெல்லாம் கேள்விக்குறி வந்து வரும். அதனால இந்த விஷயத்தில வந்து தமிழ் தேசிய அரசியல், நாம் தமிழர் கட்சி எல்லாருமே வந்து நம்ம உறுதுணையா நின்னு, இவர் வந்து அ எப்படி வந்து வீழ்த்தப்பட்டாரு அப்படிங்கிற அதெல்லாம் மக்கள்ட்ட கொண்டு போய் பேசி வந்து திமுகவோட சட்ட ஒழுங்கு எந்த அளவுக்கு இருக்குது, மக்கள் வந்து பாருங்க அப்படிங்கிறத நம்ம வந்து வெளிய கொண்டு வரணும். முழு சப்போர்ட் வந்து நம்ம வந்து ஆம்ஸ்ட்ராங் அவர்களுக்கு வந்து குடுப்போம். ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் தோழர் அவருடைய தொண்டர்களுக்கு நம்ம இந்த நேரத்தில வந்து கண்ணீர் அஞ்சலி ஆம்ஸ்ட்ராங் அவர்களுக்கு செலுத்திக்கிறோம். அவங்களுக்கு நம்முடைய வருத்தத்த வந்து பதிவு பண்ணிக்கிறோம். இது பற்றி உங்களுடைய கருத்துக்கள வந்து சொல்லுங்க. நன்றி, வணக்கம்.